இறக்கப்படுகின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய தீர்ப்பு இறைவனுடைய தீர்வு யாருக்கு கிடைக்கும்? மனிதன் தான் ஒரு பிள்ளையை பெற்று தீர்வுனா அதுக்கு தீர்வரு தீர்வு பேரு கடவுள் தீர்வரு தீர்வு இறைவனுடைய தீர்வு அருள் தான். அருள் யாருக்கு கிடைக்கும்? உயிரை யார் உணர்றாங்களோ, உயிருக்கு யார் உபகாரம் செய்யறாங்களோ, ஐயா தீபப்பையா வந்திருக்காரு, அவருக்கு அருள் தீர்வு. ஒரு உயிருக்கு யார் தர்மம் செய்யறாங்களோ, ஒரு உயிர் யார் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க யாரு? அருளை பெற்றவர்கள். அருள் இருந்தாதான் எல்லாம் அசையும். அருள் இருந்தாதான் உயிர் வாழும். அருள் இருந்தாதான் எல்லாமே வாழ்வதற்கு இன்பம் கிடைக்கும். அருளை பிறவிகள் அனைவரும் பெறுவோம். பிறவிகளை பெறுவதற்கு அறிய ஒரு மாபெரும் வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. அதனால கல்விப்படியா என்ன பண்ணணும்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆளுங்க நினைங்க இதெல்லாம் என்ன பண்ணும்? அவ்வளவுதான் வாழுங்க. நல்ல சொல் ஒழிக்கிறது, நல்ல பார்வை ஒழிக்கிறது, நல்ல செவி ஒழிக்கிறது. இது வழியாக கடவுளை உணருங்கள். கடவுளை உணரும். உணர்ந்து உணர்ந்து உணரியும் உணரா பெருநிலை அடையும். அதனால உணர்ந்து பார்ப்பதற்கு இந்த புலன்கள் நமக்கு தேவை. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. அவன் அருளே மழைதனில் அவன் திருவடியதனில் அடைக்கலமாகிறது. இது எத்தனை காலம் கொஞ்சம் நடைபெறும்? மூணாம் காலம். சிவத்தை நினைவனமே சிவ சிவைய சொல்லிவமே அவன் அருளில் மழைதனில் அவனிலும் நனைந்திடவே அவன் திருவடியதனில் அடைக்கலமாகிறவே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பல கோடி ஜென்மங்கள் தீராத ஏக்கங்கள் நீ என்று ஒரு நொடி நினைத்திட மறுநொடி தீர்த்தே போதுமே. சிறு தூரங்களாராய் ஆழ்கடலோடு சேர்வது போல் சிறு தூரங்களாராகி ஆழ்கடலோடு சேர்வது போல் நீ இல்லாமல் ஏதும் நில்லாமலே நீ கரைத்து 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 போமனமே. நீ கரைத்து 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 போமனமே. சிவத்தை நினைவனமே சிவ சிவ என சொல்கிறமே அவன் அருளெனும் மழைதனில் அனுதினம் நனைந்திடவே அவன் திருவடி அதனில் அடைக்கல
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவத்தை நினை மனமே, சிவ சிவ என சொல் தினமே, அவன் அருளினும் மழைதனில் அணுதினும் நனைத்திடவே, அவன் திருவடி அதனில் அடைக்கலமாகிடவே. சிவ சிவா Siva 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 Hara 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 Siva 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 Hara 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 Siva 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 Hara Hara Siva Siva Hara ரொம்ப அற்புதமாக பாடினார். சிவத்தை நினை மனமே, மனம்தான் சிவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மனம் வைக்கலன்னா எதுவுமே நடக்காது. மனம் இருந்தாதான் மாற்றம் உண்டு, மனம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால மனதை ஒரு மனிதன் சரியா வச்சுக்கணும், மனசை சரியா இயக்கணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் செம்மையாயிட்டே இருக்கணும், மனம் மென்மையாயிட்டே இருக்கணும், மனதில் உண்மை இருந்துட்டே இருக்கணும். மனம் செம்மையாவ செம்மையாவ சிவமாயிட்டே சிவமாவது எப்படின்னா மனம் செம்மையாகும். அதனால மனதை ஒருமுகப்படுத்தி மனதை கடவுள் மயமாக்கணும். இந்த பிரிவில அருமையான இந்த வாய்ப்பை ஆண்டுதோறும் எங்களுக்கு வழங்கிட்டு வரக்கூடியவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், தீபம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர். எங்களையும் ஒரு பொருளாக நினைச்சு இந்த இறை சிந்தனையை உங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். சாப்பாடு கொடுக்கிறார், இறை சிந்தனையை கொடுக்கிறார். நானும் எங்கேயா இருந்தேன், எங்களை எல்லாம் அழைத்து உங்களுக்கு இதை கொடுக்கிறார். ஒரு மனிதன் செவி உணவு கொடுக்கணும், அதி உணவு கொடுக்கணும். இதெல்லாம் அருள் உணவாகும். அருள் உணவு ஏதோ கோயிலுக்கு போனோம் மற்றவங்க இருக்க கூடாது. கோவிலுக்கு போனா ஒரு நல்ல சொல்ல காதல் போட்டு வரணும், நல்லது ஏதாவது கொடுத்துட்டு வரணும், நல்லது எதையாவது செஞ்சுட்டு வரணும், எதுவும் முடியல நல்லதையாவது நினைச்சிட்டு வரணும். நிறைய பேர் கோயிலுக்கு வரதே அடுத்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கலாம். இங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இந்த நல்லதை உங்களுக்குள்ளார உருவாக்குங்க. அந்த உருவாக்குகின்ற சக்தி சிவராத்திரி
இந்த சிவன், இந்த ஜீவன், இந்த ஜீவனை உணரணும் ஒரு மனிதன். உயிரை உணர்ந்துட்டாரா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உயிரை உணரணும். அருமையாக இந்த சிவராத்திரியில ஜீவனை செம்மையாக்கி சிவமாக நீங்கள் பாருங்கள். இந்த ஜோதி உங்களுக்குள்ளாக இருக்கு. இந்த ஜோதியை எப்படி இருக்குன்றது பாடை ஒரு மகிழ்ச்சியும். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நரகர சிவனே போற்றி. ஓம் அண்ணாமீஸ்வரனே போற்றி. அப்படியா? எப்படி எடுக்கிறீங்க? தீபத்தை வைத்தது பாரி, தீபத்தை வைத்தது பாரி, தீபத்தை வைத்தது பாரி. திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. ஜோதியில் ஜோதி ஜோதி சுத்த ஜோதி